வாழ்க வளமுடன். இன்று சோஷியல் மீடியாவில் இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் சிசில்டா. அந்த பேர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, பட் ஜாயினே நம்ம சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி எங்கள் கொங்கு நாட்டுக்காரங்களுக்கு ஒரு பெருமை. அங்கே எங்கள் ஊர் சாப்பாட்டில் அவரும் சூப்பராக பண்ணுவார். பட் he has made that brand very famous. அவர் வந்து இப்போது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிங்களுக்கெல்லாம் 3 நேரம் சாப்பாடு கொடுத்து விடுறது, எந்த ஃபங்க்ஷன்னாலும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் அவருக்கு நல்லா டெவலப் ஆகிடுது. கார்ப்பரேட்ஸ்க்கெல்லாம் இவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து இந்த சுத்தப்படுத்துவாங்க இல்லைங்களா, ரோடெல்லாம் அவங்க அந்த தொழிலாளிகள் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து இவரும் நயன்தாரா வீட்டுக்காரர் விஜயும் சேர்ந்து தான் எடுத்துருக்காங்க. நல்லா வெரி ரிச் பர்சன் அண்ட் வெரி ஃபேமஸ் பர்சன். இப்போ பார்த்தா தமிழ்நாடு இல்லம், ஒவ்வொரு இல்லம் இருக்கும் நியூ டெல்லியில். அப்போ தமிழ்நாடு இல்லத்தில் சமையல் வந்து இவரோட கான்ட்ராக்ட் தான். அந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் இவர் பண்ணிகிட்ருக்கார். இவர் வந்து ஸ்ருதின்னு ஒரு லாயரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 பசங்க. அப்புறம் இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு புகழ் பணமெல்லாம் வந்துட்டு அது நெக்ஸ்ட் லெவல் நினைக்கும் போது ஒன்றா பாலிடிக்ஸ்க்கு வருவாங்க, இல்லைன்னா சினிமா நடிக்க போவாங்க. சினிமா நடிக்க போகும்போது என்ன சங்கடமோ, ஸ்ருதிக்கு இவருக்கு சங்கடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் அவர் சென்னையே கொஞ்ச நாளாக வந்துடுறாரு, 2 வருஷமாக. அப்படி அங்கே சினிமா நடிக்க வர இடத்துல தான் அவர் ஜாய் கிறிசல்டாவை பார்க்குறாரு. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறவங்க. அவங்க சிக்னேச்சர்னு அவங்களுக்குன்னு தனியாக பிராண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த அம்மா முதல்லையே ஜே ஃபெட்ரிக்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த பொன்மகள் வந்தால் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிகா வந்து லாயராக வருவாங்க, நிறையா பொன் குழந்தைங்களை கொன்று புதைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் இவர் தான். நல்ல டைரக்டரு, நல்ல கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஜோக்கெல்லாம் இருந்திருந்தால் கொஞ்சம் கூட ஜனரஞ்சகமாக இருக்கும். இது கடைசி வரைக்கும் வெரி குட் மூவி. நான் ஒருக்கா பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஜேடன் ஒரு பையன் இருக்குது. இந்த அம்மா வந்து என் புருஷன் இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல்ருக்கு, அடிக்கிறாரு நல்லா சொல்லியிருப்பாங்க போல்ருக்கு. அதனால் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. சினிமா ஷூட்டிங் டயத்தில் இருக்கலாம். அப்போ மீட் பண்ணி 2 பேருக்கும் அன்பு பரிமாறிக்கிறாங்க, சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நீ உன் ஹஸ்பண்டை தான் உன்னை கொடுமைப்படுத்துகிறான்ல, உன்னை அடிக்கிறான்லாம் சொல்கிறீல்ல, அதனால் நீ அவனை டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருந்துருமா, நானும் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருந்துடுறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்போ அப்படி சேர்ந்து வாழறாங்க. அப்புறம் டைவர்ஸ் ஆகிடுது. அந்த அம்மா சொல்கிறாங்க 2 தடவை அபார்ஷன்லாம் பண்ணிட்டேன்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இந்த அம்மா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாயிருது. அப்போ அந்த பையன் வயிற்றில் பையன் 6 மாதம்னு நினைக்கிறேன் இருக்கும்போது இவர் ஒரே அடியாக பிரிஞ்சு வந்துடுறாரு. என்னத்தினால பிரிஞ்சு வந்தாருன்னு தெரியல, பிரிஞ்சு வந்துடுறாரு. மேபி அவர் குழந்தை வேண்டான்னு இருந்திருக்கலாம், தெரியல. அப்போ பிரிஞ்சு வந்துடுறாரு. பிரிஞ்சு வந்தோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜாய் போய் போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. இப்படி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இது அவன் குழந்தை தான் நல்லா சொல்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேரையும் இவங்க ஒய்ஃப் ஸ்ருதி வந்து என் புருஷனை நான் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன், என் புருஷனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறையா பேர் இப்போது நிறைய பேர்த்துக்கு எப்படி ஐம்புலன்களில் நம்ம ஒரு நாள் வெளியூர்லாம் போனால் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஏன்னா அங்கே போய் சமைக்க முடியாது. அதே மாதிரி இவருக்கும் சென்னை போய் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஐம்புலன்கள்னால் நாக்கு தோல் 6 தேவைப்பட்டிருக்கு. அது மாதிரி அவர் போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து அது ஒத்துக்கலை.
ஒய்ஃப் வந்து உனக்கு அதான் ஒத்துக்கலையில, வா ஒழுக்கமாக இரு, நீ வீட்டு சாப்பாடே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுக்குது அந்த அம்மா. நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க மகளிர் ஆணையத்தில் கூப்பிட்றாங்க யாரை, நம்ம ரங்கராஜ். அப்போ அவர் தன்னோட ஒய்ஃபையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார் கெத்தான். கண்டிப்பாக இவர் வேணுன்னே ஜாயை கடுப்பேற்றுறதுக்கு அது பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முதல்ல அந்த அம்மா வந்து ஹைப்பராக ஆகிக்கிறாங்க எதுனாலுமே. அப்புறம் அவங்க வராங்க, வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து இது என் குழந்தை தான், நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க ஜாய், அவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணினா நாங்கள் 2 பேரும் பர்சனலாக இருந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், மிரட்டினோன்னே என் பேர் கேட்டு போயிருந்து பயந்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் அவங்க இத்தனையும் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இப்போது இந்த பிரச்சனை நடக்கும் போதே இப்போ குழந்த பிறந்துடுச்சு. அந்த ஒரு பையன் அவர் சொல்கிறாரு, அந்த குழந்த வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது என் குழந்தைன்னா நான் பார்த்துக்குறேன் அந்த பையன் அந்த குழந்தையன்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு செலவுக்கு காசு தந்துடுறேன்னு சொல்கிறார். இப்படி அந்த கதை போயிட்டுருக்குது. இனி எப்படி போகுமோ நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோஸ் இப்படி பிட்டாக 2 பேரும் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணணும். கவர்மெண்ட்டு தான் பண்ணணும், நம்மலாம் பண்ணக்கூடாது. அவங்க 2 பேர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் அசெம்பிள் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்ரியாட்டப்பட்டு கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்ஸில் காலேஜில் எல்லா பக்கமும் காட்டணும். காட்டி இங்கே பாருப்பா, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, முள் மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் கிளி எழுதாரு, சேலைக்கு தான் கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைப்பா, முள்ளுக்கு தான் செம்ம கெடுதல். பாரு இந்த ஆள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் கிடைக்குங்களா ஃபேம்? 42 வயசில் இவ்வளோ பெரிய புகழும் இதெல்லாம் கிடைக்குமா? அவங்க அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த பேரை நிலைநிறுத்துறதுக்கு இல்லைங்களா. இவர் தான் ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போனது இவர் தான். பட் வாட் எவர் இட் மே பி, அது வந்து ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாதம்பட்டிக்கார சமையல்னாலே இங்கெல்லாம் ரொம்ப வருஷம், நான் சின்ன பிள்ளையிலேருந்துதே இது இருக்குது. எனக்கே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா அவ்வளோ நல்லா இருக்கும். எதுக்கு இதெல்லாம் பண்ணி இப்போ பாருங்கள் பேர் கெட்டு போச்சு. பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு எனக்கு 12 கோடி ரூபா ஒரு கான்ட்ராக்ட் போயிடுச்சு, இவனால தான் இந்த மாதிரி என்னை பேரை கெடுத்ததுனால தான் எனக்கு கான்ட்ராக்ட் போயிடுச்சு, அதனால் எனக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் ஜாயின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இப்படியே தொடர்கதையே இப்போ அதை பற்றி நமக்கு அது அவங்க பிரச்சனை என்னமோ ஆகிட்டு போட்டோம். பட் இதை வந்து நம்ம எல்லா காருக்கும் காட்டணும். அதே டயத்தில் இந்த பாஸ் ட்ரைனிங் பண்ணுவோம் பெரிய பெரிய கார்பரேட்ஸில், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ், அங்கேயும் இதை காட்டணும். காட்டி பாருங்கப்பா, இந்த மாதிரி அந்த எத்தச்சோடு பெரிய ஆள் சீக்கி அடிக்கிறார் இல்லை சிங்கி அடிக்கிறார் இல்லைப்போ, பணம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த அம்மா சூப்பராக எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு, வீடியோ பண்ணி வச்சுருக்கெல்லாம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஆம்பளைங்க தான் மிரட்டுவாங்க, உன்னோட பர்சனல் இதெல்லாம் லீக் பண்ணிடுவேன்னு மிரட்டுவாங்க. இப்போது பொம்பளைங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது தப்பு நல்லா சொல்ல, யார் வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆம்பளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இந்த இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஆணாதிக்கமெல்லாம் எத்தனை காலம் இருந்துச்சு, இனி பெண்களும் துணிஞ்சு இறங்கிட்டாங்க. ஜாக்கிரதையாக இருங்க ஆண்களே என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.